அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா தாத்தா எல்லாரும் வீட்டில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி எவ்வளோ சொன்னாலும் கேட்காம புத்தி வராமல் கூட அவங்க பையன் வீட்டுக்கே போயிட்டாலே, ஏற்கனவே அவன் ஒழுங்காக டைமிங்க்கு கவனிக்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. அவன் பையனோட புத்தி தெரிஞ்சும் இவன் அங்கே போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம தாத்தா. உடனே பாக்கியா வந்து, மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இருந்தாலும் அவங்க மகனை சப்போர்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னு தான் அத்தையும் நினைப்பாங்க. அதனால் அது ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவும் தாத்தாவை சமாதானப்படுத்துகிற விதமாக சமாதானப்படுத்திட்டு, சரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து உங்களோட டைமிங்க்கு சாப்பாடு டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் நம்ம கோபி ஒரு பக்கம் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வாக்கிங் வந்திருக்காரு. வாக்கிங் வந்த இடத்துல நம்ம பாக்கியா அவங்க அத்தை பார்த்துமே நின்று, அத்தை உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு, டைமிங்க்கு சாப்பிடுங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரெஸ்டாரண்ட் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே கோபி வந்து, அம்மா என்னம்மா இது, இவ்வளோ காலையிலேயே இவ பாட்டு ரெஸ்டாரண்ட் போகிறா, இவ ரெஸ்டாரண்ட் போயிட்டா அப்படின்னா வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து ஈஸ்வரிக்கிட்டே கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி, கோபி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, பாக்கியா எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு தான் அவள் வேலைக்கு போயிருப்பா. கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போனதோடு மட்டும் இல்லாமல் டைமிங்க்கு அப்பா டேப்லெட் சாப்பிட்டாரா நான் சாப்பிட்டான்னு விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் மதியத்தில் ஒரு டைம் வீட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு தான் பாக்கியா போவா. எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு எங்களையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து பாக்கியாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி கொஞ்சம் ரொம்பவே நர்வஸ் ஆகிடுறாங்க. என்னடா இது, அம்மா நம்மளை விட பாக்கியாவை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, நம்ம விருப்பப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கூட வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கோபி யோசிக்கிறாரு. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் பாக்கியாவை விட உங்களை ரொம்ப நல்லா நான் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு உடம்பு வலி கூட உங்களுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து ஈஸ்வரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பாக்கியா மட்டும் எப்படி காலையில் எந்திரிச்சு அவளோட ஒர்க்கையும் பார்த்துட்டு கிச்சன்லேயும் போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறா, இதை எல்லாத்தையும் நாமளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அவங்க அம்மாவுக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவரோட கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் கிச்சனில் பேரும் புகழும் ரொம்பவே நல்லாவே டெவலப் ஆகிக்கிட்டு வருது. கிச்சனை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இடையில அவங்க அம்மாவையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது பார்த்து அப்படியே ரொம்ப முடியாமல் போன கோபி வந்து, என்னடா இது, நம்மளால் பாக்கியா அளவுக்கு பார்த்துக்க முடியல, எப்படி இந்த பாக்கியா இதெல்லாம் சமாளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பாக்கியா கிட்டே ஒரு கன்சல்ட் பண்ண போகிறாரு கோபி. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.